Hi viewers, Assalamu alaikum. Welcome to Taste of Muslim Foods. Inshallah, இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல அல்ஹம்துலில்லா நோன்பு கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருநாள் வருது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இஃப்தாருக்கு வட்லாப்போ ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதே போலவே நீங்களும் ஏதாச்சும் ஒரு கப் வச்சுட்டு அதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 முட்டை இந்த கப்பில் ஃபுல்லாக வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். இந்த சீனி கூட ஒரு 4 ஏலக்காய், 3 முந்திரி இல்லைனா 3 பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டைக்கு 1 பாதாம் 1 முந்திரி அந்த மாதிரி கணக்கில் 3 எடுத்திருக்கேன் நான். இது எல்லாத்தையும் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த முட்டை கூட இதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவு நான் வந்து பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். திக்கான பாக்கெட் பால். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டை இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கறதுக்காக இந்த உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுருங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனாலையும் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனாலையும் நல்லா வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஹீட் வர்றது வரையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதை வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த இட்லி பாத்திரத்து உள்ளார வச்சிடுங்க. மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. தண்ணி வந்து மேலே வரக்கூடாது. அந்த ஸ்டாண்ட் கவர் ஆகிற வரையும் தண்ணி இருந்தால் போதும். தண்ணி நல்லா கொதி வர்றது வரையும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா சூடு வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நான் வச்சு எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு. இது வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி இல்லைனா ஃபோக் விட்டு செக் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் இதை எடுத்துட்டேன் வெளியில். இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ஆற விட்டுட்டு மாற்றிடலாம். இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயுமே பெருநாளுக்கு இது இல்லாமல் இருக்காது. நாள் நைட்டு இதை நாங்கள் பண்ணி வச்சுட்டு காலையில் பசியார கூட சேர்த்து இது சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நோன்பு டைமாக இருக்கிறதுனால சீனி வந்து நிறையா தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கிலோ சீனி வாங்கியிருந்தேன். அதை நான் எப்போவுமே வந்து சீனி வந்து இந்த மாதிரி பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சரியாக போனதும் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னரில் 2 கிலோ வரையும் சீனி வந்து ஃபில் ஆகும். இது வந்து நான் டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் விற்கிற கரம் மசாலா. இது வந்து சஃபா மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பரங்கிப்பேட்டையில் வந்து இது வந்து ரெடி பண்ணி எங்கள் ஊரில் வந்து கடையில் வந்து விற்கும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற கரம் மசாலா அது ஒரு டேஸ்ட்னா இது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நான் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நான் இதை ஆட் பண்ணிப்பேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி அதுவும் சரியாக போயிருந்தது, கொஞ்சமாக இருந்ததா. அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு புதுசாக வாங்கினதை ஃபர்ஸ்ட் நான் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி இருந்த பழைய அரிசியை வந்து மேலே கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா இது வந்து நான் எதுக்காக வாங்குவேன் அப்படின்னா, எனக்கு பரோட்டா சால்னா செய்யும் போது இந்த சிக்கன் மசாலா போட்டால் தான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த சிக்கன் மசாலா நான் எப்பவும் வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் சீனி இருந்து அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். மேகி இந்த மாதிரி கொண்டைக்கடலை இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். யூஸ் பண்ணும் போது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நோம்பு டைமில் அடிக்கடி வடை செய்கிறதுக்கு தேவைப்படுறதுனால இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். தக்காளி வந்து எப்போவுமே வாங்கினதுமே வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபேன் காத்துலயோ இல்லை வெயில்லையோ வச்சாலும் லைட்டாக வந்து உங்களுக்கு அப்படியே சூடுபட்டு எல்லாமே வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு இது ட்ரேல மாத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டில் வந்து மாத்திட்டு இருக்கேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கினதுமே வந்து மேலே கொடை மாதிரி இருக்குல்ல காம்பு, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் இஃப்தாருக்கு முன்னாடி சும்மா ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அதை தான் நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கள் ஊரில் உள்ள பீச் தான். 2-3 இடத்துல நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போக முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வந்து பீச் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
ரொம்ப அழகா இருக்கும் எங்க ஊர் பீச் பார்க்கிறதுக்கு. கிளைமேட் நல்லா இருந்தது இன்னைக்கு. ஸோ அதனால வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பீச்சில் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இஃப்தாருக்காக ரெடி பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டி எடுத்தோம் பீச்சில். இது வந்து கடலுக்கெல்லாம் போக தேவையில்லை. இது வந்து பீச்சில் வந்து நம்ம நிற்கிறோம்ல கரையிலேயே வந்து இது கிடைக்கும். இது வந்து நம்ம அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேஸ்ட் ஆஃப் முஸ்லிம் ஃபுட்ஸ் என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.